தெய்வ பிள்ளைகளா இந்த நாட்களிலும் பெண்கள் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ பெண்களுக்குள்ளா எப்படி இருக்கிறதுனா, நாம் இந்த உலகத்திலே ஏன் பெண்களாய் பிறந்தோம் என்று சொல்லி நினைக்கிறது உண்டு. ஆனால் பாருங்க, கர்த்தர் நம்ம எல்லாம் விசேஷத்தவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளாய் அந்த இருதயத்தில் அந்த பக்குவம் இருக்கணுங்க. கர்த்தர் இந்த உலகத்திற்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த குடும்பத்திற்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், இந்த சமுதாயத்திற்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குடும்பம் கட்டப்படுதுன்னா அது யாரால என்று சொன்னால், ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி. ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் தன்னுடைய கணவனுடைய வளர்ச்சிக்கும் எல்லாருக்கும் யார் உறுதுணையா இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, பெண் மாத்திரம்தான் அந்த குடும்பத்திற்கு உறுதுணையா இருக்க முடியும். இந்த உலகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பெற்றோருக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? மகளா இருக்கிறோம். அதே போல கணவனுக்கு மனைவியா இருக்கிறோம், ஒரு பிள்ளைக்கு நாம் தாயா இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு பெண்ணா இருக்கிறோம். 4 விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். அப்போ மகளாய் பாருங்க, அந்த குடும்பத்திலே ஆண்டவர் நம்மை அந்த குடும்பத்திலே முதலா நம்மளை எப்படி வச்சிருக்காரா? மகளாய் வைத்திருக்கிறார். அந்த மகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த மகள் வளர வளர அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒரு மனைவியாய் ஒரு குடும்பத்துக்கு நாம் போகும்பொழுது அந்த குடும்பத்திற்கும் நாம் எப்படி இருக்கிறோம்னாக்கா, அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே நாட்டப்பட்டவர்களாய். அப்போ அந்த இடத்திலே நாம் நாட்டப்படும் பொழுது அந்த குடும்பம் செழிக்க ஒரு பெண்ணு தான் என்ன பண்ணுகிறா? உதவியா இருக்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவதாய் நாம் பார்க்கும்பொழுது, ஒரு தாயாய் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுல அதிக பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, பெண்ணுக்கு தான் இருக்கிறது. அதே போல இந்த சமுதாயத்திலே பெண்ணானவள் இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் பெண்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் பெண்கள், எங்க போனாலும் விமானம் ஓட்டுறாங்களா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் எடுத்தாலும் யாராதான் இருந்திருப்பாங்க, பெண்களாக தான் இருப்பார்கள். ஏன்னா இப்படிப்பட்ட காரியத்தை பெண்கள் முன்னேற்றத்திற்காக, பெண்களை தன்னுடைய ஊழியத்திற்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண்களை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் ஒரு பெண் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கூட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் துதிகளையும் ஆராதனைகளையும் நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகள் நம்ம இடத்திலே காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளை 9வது அதிகாரம் 36வது வசனத்திலே நீங்க பார்க்கும்பொழுது இங்கே தொற்காலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எப்படி இருந்தானா, நற்கிரியைகளை செய்கிறவளாய் இருந்தாள் என்று சொல்லி. அவளுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சுனாக்கா, நற்கிரியைகளை செய்கிறதா இருந்துச்சு, தான தர்மங்களை செய்கிறதா இருந்துச்சு. தேவ பிள்ளைகளாய் நாம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆராதனை செய்கிறது மாத்திரமல்ல, நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய நற்கிரியைகள் நிமித்தம் பாருங்க, தேவனுடைய நாமம் நம் மூலம் மகிமைப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அநேகருக்கு பாருங்க, தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது பாருங்க, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய கரத்தை நீட்டி நாம் என்ன பண்ணணுமோ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அந்த நற்கிரியைகளில் அவர் என்ன பண்ணுகிறாரா? பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். அப்போ அந்த கிரியைகள் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். தேவையோடு வருகிற ஆட்களுடைய தேவைகளை சந்திக்கிறவளா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற பாருங்க, குணசாலியை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம்? நாம் எப்படி இருக்க வேண்டும், குணசாலியானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுசும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுகிறவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பற்றாய், நானும் உன்னை என்ன பண்ண சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப இதுவெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறதா? ஒரு பிரியமுள்ளதா இருக்கிறது. இந்த நாட்களிலும் ஆண்டவருக்காக நாம் எழும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.